அஞ்சினேனே வருந்துகிறேன். எனக்கு நிறைய அஞ்சனேன்னு சொல்ல எடுத்துக்க வேண்டியதில்லை, வருந்தினேன். எல்லாமே அபாரமான பாட்டெல்லாம் ஒன்னொன்னும் பிரமாதமா இருக்கும். துயராலே தொலையாத என்னையும் பயிராயோ பகையாத பண்பினாய் செயில் தீரா விதியான தெய்வமே உயிர் போனால் உடலாரும் உய்வரோ. பயிராயோ அப்படின்னா என்னை அழையாயோன்னு ஒரு பொருள், கருவறுக்காயோன்னு ஒரு பொருள். கருவறுக்காயோ என்னை அழையாயோன்னு ஒரு பொருள். பயிறுதல் அப்படிங்கிறதுக்கு கருவறுத்தல்னு ஒரு பொருள் உண்டு. என்னை அழைக்க மாட்டாயோ அப்படின்னு, என்னை முந்தி மாதிரி கூப்பிட மாட்டாயா அப்படின்னு ஒரு பொருள். என்னே நீ போன இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டாயா அப்படின்னு ஒரு பொருள். இப்படி சொல்லலாம். துயராலே தொலையாத என்னையும், இந்த துயரத்தினாலே உயிரை நீக்காத என்னையும் பயிராயும், என்னை நீ அருவருக்க மாட்டாயோ ஒரு பொருள் சொல்லலாம். இன்னும் உயிரை வச்சு சுமந்து கொண்டிருக்கிறேன் இது நீ, அல்லது என்னையும் நீ அழைத்து கொண்டு போக மாட்டாயோ, என்னை அழையாயோ என்று சொல்லலாம். பகையாத பண்பினார், என் மீது பகை பாராட்டாத பண்பினார், அதான் பொருள். செய்தீரா விதியான தெய்வமே, குற்றமற்ற எனக்கு விதியாகிய தெய்வமே, எனக்கு என்னுடைய தெய்வமே, உயிர் போனால் உடலாரும் உய்வாரும். உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்புக்கு என்ன வேலை அப்படின்னு, உயிர் போன்ற நீ போன பிறகு உடலாகிய நான் இருந்து எனக்கு என்ன பயன்? அந்த தசரதன் இறந்ததை கேட்ட ஜடாயு இதுல சம்பரானை கடிந்த அண்ணார் உயிர் இருக்க உடலை விசும்பேற்றினார் உயிர் இறந்த கூற்றினார். ஞாபகம் அந்த பாட்டு. அடுத்த பாட்டு நரிதாம் நல் அமிழ்து உண்ண நல்களின் பிரியாயின் உயிர் பெற்ற பெற்றி தாம் அறியாரோ நமனார் அது அன்று எனின் சிறியாரோ உபகாரம் சிந்தியார். நரிதாம் நல் அமிழ்துண்ண நல்களின் பிரியாயின் உயிர் பெற்ற பெற்றி தாம் அறியாரோ நமனார் அது அன்று எனின் சிறியாரோ உபகாரம் சிந்தியார். நரிது ஆம் நல் அமிழ்து, நறுமணமுள்ள சிறந்த அமிர்தத்தை உண்ண நல்களில் நீ உண்ண கொடுத்ததனாலே பிரியா இன்னுயிர் பெற்ற பெற்றி, என்றைக்கும் தனது உயிர் நீங்காத தன்மையை பெற்ற, அதாவது அமரத்துவத்தை பெற்ற பெற்றி, தான் அமரத்துவத்தை பெற்ற தன்மையை தாம் அறியாதோ நமனார். அந்த அவனுக்கு தெரியாதா? அவன் சாராம இருக்கிறதே, நீ அவனுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்ததுனால, இல்லைன்னா அவனே பழைய செத்து போயிருப்பான். தாம் அறியாதோ நமனார். உங்களுக்கு சிரிப்பு வருது. அவர் உயிரை யாருப்பாங்க. அது அன்று எண்ணி அப்படி இல்லைன்னா சிறியாரோ உபகாரம் சிந்தையா, அப்படி இல்லைன்னா தன் அந்த உபகாரத்தை கூட சிந்தித்து பார்க்காத அளவுக்கு ஒரு சிறுமை குணம் கொண்டவனா அந்த யமன் உன்னோட உயிரை இப்படி தூக்கிட்டு போனானே. அணங்கார் வாகனை அசைதோறும் முற்று ஆசைதோறும் உணங்கா நாள் மலத்தூள் உள் அன்பினால் இணங்கா காலம் இரண்டொடு ஒன்றினும் உணங்காது இத்துணை வைக வல்லையோ. அடங்கார் வாகனை ஆசைதோறும் முற்று உணங்கா நாள்மலர் தூய் உள்ளன்பினால் இணங்கா காலம் இரண்டோடு ஒன்றினும் அடங்காது இத்துணை வைக வல்லையோ. அணங்கு ஆர் வாகன், பெண்ணை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான் அவனை ஆசைதோறும் உற்று ஒவ்வொரு திசைகளுக்கும் போய், அது 7 கடல்களையும் போய் வாலி சந்தியாவந்தனம் பண்ணுவான் அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டீங்க அந்த புராணத்தை. ஆசைதோறும் உற்று திசைகளுக்கும் ஒவ்வொரு திசையிலும் போய் உணங்கா ஒன் மலர் கொண்டு, உணங்கா ஒன் மலர் வாடாத மலர்களை கொண்டு வந்து உணங்கா உள்ளன்பினால், அதே அர்த்தம். இணங்கா காலம் இரண்டு ஒன்றினும், அதாவது முக்காலத்திலும்
காலை நண்பகல் மாலை என்கின்ற 3 காலத்திலும் வணங்காது இப்படி வணங்காமல் இத்துணை வைகவல்லையும் இறைவனை வணங்காமல் இவ்வளவு நேரம் படுத்து கிடக்க நீ இந்த வாலியுடைய உங்களால இவ்வளவு நேரம் இறைவனை வணங்காமல் இருக்க முடியுமா? இந்த வாலி ஒரு பெரிய சிவபக்தன் திருமுறைகள்ல கூட வருது. வாலி வழிபட்ட தலைமை திருக்குறங்காடுதுறை. அதுல திருஞான சம்பந்தர் தேவாலயத்துல வாலி வழிபட்ட கேட்கட்டும். எங்கேயோ வந்து சன்னியாசனம் படத்துக்கு ஒரு 4 பக்கமும் 4 கிரிகளுக்கு போவான். ஆமா, அது காலத்துல இருக்கு. உத்தரகாண்டத்துல அந்த சமயத்துல தான் ராவணன் பின்னால் நிற்கிறான். அப்பதான் வாழால கட்டி நல்ல கதை. வரையார் தோள் பொடியாட் வைகுவாய் கரைமேலாய் ஒரு தன்மை இது என கரையாதேன் இடு பூசல் கண்டும் ஒன்று உரையாய் என் வயின் ஊனம் யாவதோ. இன்னொன்னு வரையார் தோள் பொடியாட வைகுவாய் கரைமேலாய் ஒரு தன்மை இது என கரையாதே இடு பூசல் கண்டும் ஒன்று உரையாய் என் வயின் ஊனம் யாவது. இந்த பாடத்தில் அரசே பூவனையாடை வைகுவாய். பூவனை மலர் மஞ்சமாகிய கட்டிலே படுக்க வேண்டிய நீ கரைமேலாய் ஒரு தன்மை, கரைமேலே விழுந்து கிடக்கின்ற தன்மை. இன்னொரு பாடம் வரையார் தோள் பொடி ஆட, மலையிலே இருக்கின்ற மொத்த தோள்களிலே புழுதி சேருமாறு கரையிலே கிடக்கிறார். கரைமேலாய் ஒரு தன்மை கரைவேன் அழுவேன் மனம் கரைபவளாக கரைவேன் நின்றிடு பூசல். இப்படி புலம்புகின்ற என்னுடைய இந்த புலம்பலை கண்டும் ஒன்று உரையாய் நீ ஒண்ணுமே பேசாம இருக்கியே என்பையும் ஊனம் யாவரும். என்கிட்ட இந்த தவறுதான் என்ன? கரையாதே இடு பூசல். கரையாதே இடு பூசல். அழாமல் நிற்கின்ற என்னுடைய பூசலை ஒரு அர்த்தம். இதுல கரைவேன் நின்றிடு பூசல் ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லையா? கரையாதே அப்படி கூட மனம் கரைந்து இறந்து விடாமல் இங்கே நிற்கின்ற அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். கரைவேன் மனம் கரைந்து இப்படி அலறுகிறேன். ஐயா நின்றனன் நான் இருந்து இங்கன் மெய்வானோ திருநாடு மேவினாய். ஐயா நீ எனது ஆவி என்பதும் ஐயோ பொய் உரையாத புண்ணியா. ஐயா நின்றனன் நான் இருந்து இங்கன் மெய்வானோ திருநாடு மேவினாய். ஐயா நீ எனது ஆவி என்பதும் பொய்யோ பொய்யுரையாத புண்ணியம். நையா நின்றன் இறக்காமல் இங்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே இருந்து இவ்வாறு இல்ல நையா நைந்து கொண்டு இவ்வாறு வருந்தி இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து இன்னன் உயிரோட இருந்து நான் இங்கே வருந்தி கொண்டிருக்கிறேன். ஆனா நீ மெய்வானோர் திருநாடு மேவினாய். ஐயால வானவர்களுடைய நாட்டுக்கு அடைந்துவிட்டவன். ஐயா நீ எனது ஆவி என்பது நீ என்னுடைய உயிர் என்று சொன்னாயே அது பொய்யா பொய்யுரையாத புண்ணியா. செரு ஆர் தோழ நீ சிந்தை செருவார் தோழ நீ சிந்தை உள்ளேன் என்னின் மறுவார் வெஞ்சரம் எனையும் வகுமால் ஒருவேனுள் உளையாவின் உய்தியால் இருவேம் இருந்திலேன். சிறு ஆர் தோழ நின் சிந்தை உளேன் எனில் வருவார் வெஞ்சரம் எனையும் வகுமால் ஒருவேமுள் உளையாகின் உய்தியால் இருவேம் இருந்தேன். செரு ஆர் தோழ போர் தொழிலை நிரம்ப பயின்ற தோள்களை உடையவனே நின் சிந்தை உளேன் எனில் உன்னுடைய மனத்திலே நான் இருந்தேன்
என்றால் மறுவார் வெஞ்சரம் அந்த பகைவனுடைய ராவணன் விட்ட கொடிய அம்பு என்னையும் போகுமா, அது என்னையும் வந்து தாக்கி இருக்கணும். ஏன்னா உன்னுடைய மனசுல நான் தானே இருக்கேன். ஒருவேனுள் உளையாகி நான் ஒருத்தியாக நிற்கிறேனே, தனித்து நிற்கிறேன். இப்போ ஒருவேன் உள்ளுவேன், இந்த ஒருவேனுக்கு ஒருத்தியாக இல்ல அது வேற அர்த்தம். ஒருவேன் உள் உளையாகி தனிப்பட்டவளாகி என்னுடைய நெஞ்சில உன்னுடைய நெஞ்சில நான் இருந்திருந்தா அம்பு வந்து என்ன தாக்கி இருக்கான். என்னுடைய நெஞ்சில நீ இருந்திருந்தா நீ குழைச்சிருக்கணும். ஒருவேன் உள் உளையாகி உயிரியாகி. ஆக மொத்தத்துல என்ன ஆச்சு? இதுவே இருக்குது. நம்ம ரெண்டு பேருமே மனசுனால சொல்லுவாங்க. உன் மனசுல நான் இல்லை, என் மனசுல இல்லை. எந்தாய் நீ அமிழ்திய யாவலாம் இந்தேவன் விவகாரம் உண்ணுவார் வந்தா நாள்மலர் சிந்தி நண்படும் வந்தாரோ எதிர் வானுளாரலாம். எந்தாய் நீ அமிழ்திய யாம் எல்லாம் உய்ந்தாம் என்று பகரா உண்ணுவார் என்று உபகாரம் உண்ணுவார். நந்தா நாள்மலர் சிந்தி நண்போடு வந்தாரோ எதிர் வானுளாரலாம். அப்பா மாறி, என் ஐயா, நீ அமிர்தம் தந்த காரணத்தினாலே நாங்கள் எல்லாம் உயிர் நீங்காத நிலைவேற பெற்றோம் என்ற உபகாரத்தை நினைத்து கொண்டு நீ வருகின்ற வழிக்கு கற்பக விருட்சத்துக்கு மலரை சிந்தி நந்தா நாள்மர் வாழாத புதிய மலரை கற்பக விருட்சத்தின் மலரை சிந்தி நண்போடும் மனசுல நட்போடு எதிரில் வந்து உன்னை அழைத்தார்களா? தேவர்கள் எல்லாம் உன்னை வந்து எதிர்கிறார்களா? இப்போது ஓயா வாழி ஒழித்து நின்றைவான் ஏயா வந்த இராமன் என்றுளான் வாயால் ஏயின் வாழ்வலாம் ஈயாயோ அமிழ்தேயும் ஈகுவாய். அமிழ்தேயும் ஈகு ஓயா வாழி ஒழித்து நின்று எய்துவார் ஏயா வந்தராம் என்று உளான் வாயால் ஏகினன் எனின் வாழ்வியலாம் ஈயாயோ அமிழ்தேயும் ஈகுவார். ஏய்ந்து இந்த காரியத்துக்கு ஏய்ந்து வந்த ராமன் என்பவன் ஓயாவாய் தன் ஆற்றலை ஒழிக்காததாகிய சரத்தை ஒளிந்து நின்று எய்தானே. அவன் நேரடியாக வந்து சொல்லியிருந்தால் வாயால் ஏகினன் எனின், அவன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா உன் வாழலாம் உன்னுடைய ஆட்சி முழுவதையும் சுக்ரீவனுக்கு நீ கொடுத்துருக்க மாட்டாயா? நீ அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதே இல்லையா? வார்த்தையால் வாயால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். நீ அமிர்தேயும் கொடுப்பவனாயிட்ட, அமிர்தேயும் தனக்கென்று இது வச்சுக்காம கொடுக்குறவனாயிட்ட. நீ சொல்லியிருந்தாக்க சுக்ரீவனுக்கு நீ வாழ்வையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டியா? அதான் போன வாரம் சொல்லியாச்சு விடை. நீ வந்து இல்ல இது புலம்பல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கோபத்துல வருத்தத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். சொற்றேன் முந்துர அண்ண சொல்கொளாய் அற்றாய் அன்னது செய்கலானா உற்றாய் உம்பியை ஊழி காணும் நீ இற்றாய் நான் உனை என்று காண்கேனோ. சொற்றேன் முந்துர முன்னே சொன்னேனா? எனக்கு வந்து ஒற்றர்கள் செய்தி சொன்னாங்க. அந்த ஒற்றர்கள் சொன்ன செய்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கல, இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒற்றர்கள் சொன்ன செய்தியை சொற்றேன் முந்துர அண்ண சொல் கேளா, அந்த சொல்லை நீ கேட்கவில்லை. அற்றான் அன்னது செய்கலானேனா, அவன் அப்படிப்பட்ட அந்த ராமன் அதை அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான்னு சொன்னேன். உற்றாய் உம்பி, உன்னுடைய தம்பியை போர்ல எதிர்ப்பதற்காக கிளம்பி வந்தாய். ஊழி காணும் நீ, ஊழி நாள் வரையில வாழக்கூடிய நீ இன்று இட்டாய். நான் உன்னை என்று காண்பேன், இனிமே உன்னை நான் என்று காணப்போகிறேன். நீ தம்பியை நீ நான் சொன்னதை தடுக்க கேட்காமல் ராமன் இவ்வாறு செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு வந்தாயே.
உன் தம்பி இருப்பதற்காக வந்தாயே, நான் சொன்ன மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சு. நீரா மேலும் நீ நெருக்கினால் மாறோர் வாழி உன் மார்பை ஈர்வதோ, ஏறேன் யான் இது தேவர் மாயமோ, வேறோர் வாலிகுலாம் விழிந்துடான். நீராம் மேலும் நீ நெருக்கினார், மாறு ஓர் வாழி உன் மார்பை ஈர்வது, தேரேன் யான் இது தேவர் மாயையோ, வேறொரு வாலிகுலாம் விழிந்துடான். மேறு மலையாக இருந்தாலும் நீ இருக தருவினாயானால் பொடி பொடியாக போய்விடுவேன். அப்படி இருக்க அதற்கு மாறாக ஒரு அம்பா உன்னுடைய மார்பை வந்து ஊடுருவி தைத்து கொண்டு செல்வது தேரேன் யான். இது எனக்கு தெரியவில்லையே, இது தேவர் மாயையோ, இது இப்படி செய்திருப்பது தேவர்கள் செய்த மாயையோ சூழ்ச்சியோ, கீழே கிடப்பது நீதானோ இல்லை வேறொரு வாலியோ? கீழே கிடக்கிறது வேறொரு வாலிபெல்லாம் விழுந்துதான், இறந்து கிடப்பவன் வேறொரு வாலியோ, நீ இல்லையோ என்று. பகைநேர் வன்புகள் நின்று தம்பியார் பகைநேர்வார் உட ஆன பண்பினால் முகநேர் சிந்தி உலந்தெழிந்தவாள் மகனே கண்டிலையோ நம் வாழ்வலாம். அங்கதனே பகைநேர் வன்புகள் நின்று தம்பியார் பகை நேர்வார் ஆன பண்பினால் உன் தந்தைக்கு பெருமை பொருந்திய உன் தந்தையினோட புகழுக்கு பகை கொண்டவனாகிய சுக்ரீவன் தம்பி பகை கொண்டதாக காரணத்தினாலே முகநேர் சிந்தி உலர்ந்து அழிந்தவா. மகனே கண்டிலையோ, வெறும் வாலியோடு நம்முடைய வாழ்வும் சேர்ந்து கொடுத்ததான் மகனே அப்படின்னு அங்கதான பார்த்து அழறான். மகனே கண்டிலையோ நம் வாழலாம், நம் வாழலாம் எப்படி முடிந்தது என்பதை பார்க்கவில்லையா? உன்னுடைய சிற்றப்பா வைத்த பகையினால இந்த மாதிரி நிலை வந்து சேர்ந்ததே. அருமைந்த அற்றம் அகற்றும் ஒழிய ஒரு மைந்தர்க்கும் அடாதது உண்ணினா தர்மம் பற்றிய தக்கவர்க்கு எல்லாம் கர்மம் கட்டதை என்றது சுட்டதோ என்று கட்டது. அருமைந்து அற்றமகற்றும் வில்லியால் ஒரு மைந்தர்க்கும் அடாதது உண்ணினா தர்மம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம் கருமம் கட்டளை என்றல் கட்டதோ. ஒரு கட்ட கதையா? அரு மைந்து, இதுல அருமந்து அப்படின்னு இதுல போட்டுருக்கான். மருந்து அதே பொருள் தான். அருமைந்து அற்றமகற்றும் வில்லியா, அதாவது கிடைத்தற்கரிய மருந்து போல அற்றமகற்றும் துன்பத்தை நீக்குகின்ற வில்லேந்தியவனாகிய அந்த ராமன் ஒரு மைந்தர்க்கும் அடாதது உண்ணினார். ஒரு வீரனும் செய்யக்கூடாத செயலை செய்தார். மைந்தர்க்கும் தர்மம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம், அதாவது தர்ம மார்க்கத்திலே செல்கின்ற பெரியோர்களுக்கு எல்லாம் கருமம் கட்டளை. அவர்கள் செய்த செயலே பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல். அவர்கள் செய்த செயலே அவர்களுடைய பெருமைக்கு காரணமாகும் என்று சொன்னதெல்லாம் கட்டதும் அவ்வளோதான். அது வெறும் கட்டுக்கதை தானா? அவன் பெரிய தர்மமூர்த்திங்கிறாங்க, ஆனால் அவனுடைய செயல் இப்படி இருக்கு. தர்மம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம் கருமம் கட்டளை என்ற கட்டதோ அபாரமான அருமைந்துங்கிறது அருமந்து அருமருந்து அருமருந்து அருமந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அருமந்த புத்திரன், அருமந்த புத்திரன், சீமந்த புத்திரன் என்றனது இன்னன பண்ணி இன்னதோடு ஒன்றுமானால் உணர்வு ஏதும் முற்றியதா என்றால் அந்நிலை நோக்கி நீதிசார் நல்கால் மால்வரை எண்ணம் மாறும். என்றால் இன்னன கல்வி இன்னலோடு ஒன்று அவனாய் உணர்வு ஏதும் முற்றினாய் நின்றான் அந்நிலை நோக்கி நீதிசால் மண்பாள் மால்வரை அல்ல மாறும் என்றால் எல்லாம் சொல்லி இன்னென்ன பண்ணி இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி அழுதாள். இன்னலோடு ஒன்று ஆனார், துன்பத்தோடு ஒன்றாகிவிட்டார். உணர்வேது முற்றினாள், அதாவது மூர்ச்சித்து விட்டார், எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் நின்றாள். அப்படி இருக்கின்ற அந்த நிலை நோக்கி, அந்த நிலைமையை நோக்கிய நீதி சால் வந்தாள் மால்வரை அண்ணன், பெரிய மலை போன்ற
வலிய கால்களை உடைய மாருதி மணவாரா மடந்தை முன்னர் வாழ் இடம் மேவும்படி ஏவி மாதிபால் கடன்யாவும் கடை கண்டு கண்ணனோடு உடனாய் உற்றது எல்லாம் உணர்வதும் மடவாரால் அம்மடந்தை முன்னர் வாழ் இடம் மேவும்படி ஏவி. மடவார்ன பெண்கள், அவர் கூட வந்த அந்த வானர பெண்களை கொண்டு அம்மடந்தை முன்னர் வாழ் இடம் மேவும்படி ஏவி, இந்த தாரை இருக்கின்ற இடத்திற்கு செல்லும்படி அந்த புறத்திற்கு செல்லும்படி ஏவி வாலிபால் கடன்யாவும் கடை கண்டு, வாலிக்கு செய்ய வேண்டிய கடன்கள் அனைத்தையும் நன்றாக செய்து முடித்து கடமைகளை அங்கதனை கொண்டு செய்வித்து கடை கண்டு செய்வித்து செய்வித்து கண்ணனோடு உடனாய், கண்ணனா ராமன், ராமனிடத்திலே சென்று குற்றையெல்லாம் உணர்த்தல், நடந்தது எல்லாவற்றையும் சொல்ல அலங்கேரற்கு உபவீச அழுக்கனார் புகழ்மேலை கிரிபுத்த போதினின் மகமே ஒத்த புறத்து நாயகன் முகமே ஒத்தது மூறி மந்தியம். அபாரமான பாட்டு. அகம் வேறற்று முக வீச வீசு அழுக்கனார் புகழ் மேலை கீறி புக்க போதினும் நகமே ஒத்த குறக்கு நாயகன் முகமே ஒத்த மூறி மந்திரம். அகம் இருள், வேர் அற்று முக, இருள் வேரோடு அழிந்து போகும்படி வீசு அருக்கனா, ஒளி வீசுகின்ற அருக்கனாகிய சூரியன் புகழ் மேலை கீறி புக்க போதினும், புகழுடைய மேலை கிரி மேற்கு திசை அஸ்தமனகிரியிலே சென்று சேர்ந்த அந்த நேரத்துல எப்படி இருந்துகிறாரு? நகமே ஒத்த, நகம்னா மலை, நகமே ஒத்த குறக்கு நாயகன், மலை போன்று இருக்கின்ற அந்த வானர ராஜனுடைய முகமே ஒத்தது, அவருடைய முகத்தை போன்று சிவந்து, ரத்தத்தாலும் சரி பறவைகளுடைய முகம் சிகப்பா இருக்கும் இல்லையா, இந்த கண்ணுகள் சிகப்பா இருக்கும், அதுபோல இருந்தது. மூரி மண்டிலம், மூரி மண்டிலம்னா சூரிய மண்டலம், பெரிய சூரிய மண்டலமானது அவனுடைய வாலியுடைய முகம் போல இருந்தது. வால்மீகில இருக்கிறது குறிக்கிறார், நீ உயிர் ஒழிந்திருக்கையில் உன் முகம் மகிழ்ச்சி பெற்றது போல் அத்தகிரியை அடைந்த சூரியன் போல நிறமுடையதாய் பிழைத்திருக்கும் போது இருந்தது போலவே இருக்கிறது அப்படின்னு வால்மீகில சொல்றாரு. பிழைத்திருந்த போது, உயிரோடு இருந்த போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் உன்னுடைய முகம் சூரியனுடைய அத்தமான சூரியனை மாதிரி உன்னுடைய முகம் அப்படியே பிரகாசமா இருக்கிறது வந்து வால்மீகில ராமர் சொல்றாரு. ராமர் கூட்டா இருக்கு, அதை இவர் ஓமைக்கு எடுத்து தாரை போல மறைந்தார் மாதை அழுத்தன் உடைந்தான் மங்கை திறத்தை உண்ணுவான் குறைந்தான் நெஞ்சு குழைந்த அழுங்குவான் நிறைந்தார் கண்புதின் வேலை நின்றான். மறைந்தான் மாலை அழுக்கன் வள்ளியோன் உறைந்தான் மங்கை திறத்தை உண்ணுவான் குறைந்தான் நெஞ்சு குழைந்து அழுங்குவான் நிறைந்து ஆர் கங்குலின் வேலை நீந்தினான். மாலை அழுக்கன், மாலை சூரியன் மறைந்தான். வள்ளியோன் வல்லன்மை குணமுடையவனாகிய ராமன் மங்கை திறத்தை உண்ணுவான். சீதையினுடைய நிலை எப்படி இருக்கோ என்று எண்ணி பார்ப்பவனாக, இல்லை இல்லை இல்லை, மங்கையில சீதை திறத்தை உண்ணுவான். குறைந்தான் நெஞ்சு குறைந்து அழுங்குவான். நெஞ்சு குறைந்தான்னா மெலிந்தான், மெலிந்தவனும் மனம் நெகிழ்ந்து வருந்துபவனுமாகி நிறைந்து ஆர் கங்குலின் வேலை, அதாவது கங்குலி இரவு என்கின்ற கடலை நீந்தினான். இவ்வாறாக நீந்தினான். இதுதான் சரி. இவர் பாடல் கொடுத்துருக்கிற தப்பு. சூரியோதய வர்ணனை அடுத்த பாடலுக்கு முதல் வரியா பாடலாத்தான் வரும். இதுல தள்ளி விட்டாரு. அது சுத்தமா இருக்காது, அழகியலே சரியில்லை. கங்குலின் வேலை நீங்கினான்றத விட இந்த படலாம் முடிஞ்சிடும். ஏன்னா சூரியோதயம் வந்து அடுத்த நாளுடைய ஆரம்பம் இல்லையா, அதுக்கு நாம் படிக்கிறோம். முதல்வன் பொன்மகுடம் பொருத்தலால் முதல்வன் பேருவகைக்கு முந்துவான் உதவும் பூமகள் சேர ஒன்மன கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான். முதல்வன் பொன்மகுடம் பொருத்தலால் முதல்வன் பேர் உவகைக்கு முந்துவான் உதவும் பூமகள் சேர
உண்மலர் கதவும் செய்ய கரத்தின் தன்னுடைய மகனாகிய சுக்ரீவன் முடிசூட போகிறான் என்ற ஆனந்தத்தினாலே சூரியன் உதயமாகும் போது அதற்கு அவன் முடிசூடுவதற்கு உதவி செய்வதற்காக திருமகள் கிளம்பி வர வேண்டும் என்பதற்காக அதுவரையே மூடி இருக்கின்ற அந்த தாமரை மொட்டை மலரச் செய்து திறந்து கதவத்தை திறந்து விட்டு திருவை அதிலிருந்து வெளிக்கிளம்ப செய்தான். தாமரை மலர் வந்து திருமகளை வெளிக்கிளம்ப செய்தான். அவளுக்கு கதவு திறந்து விட்டான். அதுகாலத்தில் அருக்கு நாயகன் மதிசால் தம்பியை வல்லை ஏகினான். கதிரோன் மைந்தனை ஐய கைகளால் விதியால் மௌலி மிளைச்சுவாய் என. மிளைச்சுதல்னா சூட்டுதல். அது காலத்தில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அருளுக்கு நாயகனாகிய ராமன் மதிசால் தம்பியை வல்லை ஏகினான். தன்னுடைய அறிவு நிறைந்தவனாகிய இலக்குவனை விரைவாக ஏவினான். வல்லை கதிரோன் மைந்தனை சுக்ரீவனுக்கு அதுதான் இது வேற்றுமை உருவ மயக்கம் சொல்லுவாங்க. கதிரோன் மைந்தனை சூட்டு, கதிரோன் மைந்தனுக்கு சூட்டு. 4வது இருக்கும்போது 2வது இருக்கும்போது கதிரோன் மைந்தனை ஐய கைகளால் விதியால் மௌலி சூட்டுவார், மௌலி நிலைச்சுவார். அவனுக்கு சூரியனுடைய மகனுக்கு சுக்ரீவனுக்கு உன் கைகளாலே முடிசூட்டுவாயாக என்று சொன்னது. அப்போதே அருள் நின்ற அண்ணலும் மெய்ப்போர் மாருதி தன்னை வீர நீ இப்போதே புணர் இன்ன செய்வினைக்கு ஒப்பாம் யாவையும் என்று உணர்த்தலும். அப்போது அருள் நின்ற அண்ணலும் மெய்ப்போர் மாருதி தன்னை வீர நீ இப்போதே புணர் இன்ன செய்வினைக்கு ஒப்பாம் யாவையும் என்று உணர்த்தலும். இந்த முடிசூட்டுதலுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ கொண்டு வருவாயாக என்று மாருதி அனுமனை இலக்குவன் ஏவினான். அப்போதே அருள் நின்ற அண்ணலும் இலக்குவனும் மெய்ப்போர் மாருதி தன்னை போர் வீரனாகிய அனுமனை வீரனை நீ இப்போதே கொணர் என்ன கொண்டு வருவது இன்ன செய்தினைக்கு ஒப்பாமி ஆவை. இந்த மகுடம் சூட்டுவதற்கு உரிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவாயாக என்று சொல்றது. மண்ணும் நீர்முதல் மங்களங்களும் எண்ணும் பொன் முடி ஆதி யாவையும் நண்ணும் வேலையில் நம்பி தம்பியும் திண்ணம் செய்வன செய்து செம்மலை. இந்த மண்ணுதல் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு மண்ணுதல். மண்ணும் நீர் மண்ணுவதாகிய நீர் அபிஷேகத்துக்கு உரிய நீர் முதலிய மங்கள பொருட்களையும் எண்ணும் பொன்முடி ஆதி ஆவையும் அவருடைய மகுடங்கள் முதலாகிய மற்றவற்றையும் நண்ணும் வேளையில் தம்பியின் தம்பியாகிய லக்ஷ்மணனும் சிறந்தவனாகிய ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணனும் செம்மலை சுக்ரீவனுக்கு திண்ணம் செய்வன செய்து என்ன செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாத்தையும் செய்து மறையோர் ஆசி வழங்க வானுளோர் நரை போய் நாள் மலர் தூவ நல் நெருக்கு இறையோன் தன் இளையோன் அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினார். மறையோர் ஆட்சி வழங்க முனிவர்கள் எல்லோரும் வேதமறிந்த அகணர்கள் எல்லோரும் ஆட்சி உரை வழங்கவும் வானுளோர் நரை தோய் நாள் மலர் தூவ வானுலகர்களும் கற்ப விருட்சத்தின் தேன் பதிந்ததாக நரைங்கிறது தேன் தோய் நாள் மலர் புது மலர்களை தூவவும் நல்லெறிக்கு இறையோன் தன் இளையோன் நல்லெறியை உடையவனாகிய ராமனுக்கு இளையவனாகிய லக்ஷ்மணன் அவ்வேந்தலுக்கு அந்த சுக்ரீவனுக்கு துறையோர் நூல்முறை நூல் விதியிலே விதிமுறைப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டாபிஷேகம் செய்வதாகிய காரியத்தை கிரமமாக செய்து முடித்தார். இதுல 2 விஷயம். ஒண்ணு, ராமன் அந்த வனவாசம் ஏற்றுங்கிறதுனால நகரத்துக்குள்ள ராமன் நுழையக்கூடாது, கிஷ்கிந்தை. அதனால லக்ஷ்மணனை கூட்டி கொண்டு போய்
பட்டாபிஷேகம் செய்ய சொன்னார். என்னடா புரியல. ராவனுக்கு ராமனுக்கு வனவாச விரதம் இருக்கு இல்லையா? அதனால நுழையக்கூடாது. அதனால 2 பட்டாபிஷேகமும் அவர் தான் பண்றார். விபீஷண பட்டாபிஷேகமும் லக்ஷ்மணன் தான் பண்றா. சுக்ரீவ பட்டாபிஷேகம். சுக்ரீவ பட்டாபிஷேகம் நம்ம கும்பகோணம் ராமசுவாமி கோயில்ல பிரமாதமா சுக்ரீவ பட்டாபிஷேகம் சிற்பம் பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு தூண் ஞாபகம் இருக்கா? இந்த எந்த தூண் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீங்க உள்ள நுழையும் போது நீங்க இப்படி நுழையிறீங்கன்னா வலது பக்கம் உள்ள ஒரு தூண்கள் பிரமாதமான சிற்பம். அப்படி ஒரு இதுல அதையெல்லாம் ஹனுமான் நினைச்சிருக்காங்க. சரியா படிக்காத மக்கள் மகுடம் சூடி ருமையோட உட்காந்துருக்கோம். பக்கத்துல ருமை பக்கத்துல உட்காந்துருக்க சுக்ரீவன் மகுடம் சூடி இருக்க, பக்கத்துல ஹனுமான்லாம் நிக்கிற மாதிரி. லக்ஷ்மணன் வந்து காட்டவே காட்டாத ஒரு பாத்திரம். இல்ல ருமை இருக்க மாட்டாளா இல்ல சின்னதா அந்த சிற்பத்துல ஒரு ஓரத்துல இருப்பாளா தெரியல. பிரமாதமான சிற்பம் சுக்ரீவ பட்டாபிஷேகம். கூட இந்த சம்பிரதாயம் கம்பனுக்கு பின்னால வந்திருக்கு. ஏன்னா மூல நூல்ல இது கிடையாது. மூல நூல்ல வந்து நான் லக்ஷ்மணனோட இங்க இருக்கேன், நீங்க போய் வானரங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா, வானரங்களோடு நீ போய் முடிச்சுட்டு அப்படிங்க. ஓ, லக்ஷ்மணன் போல. லக்ஷ்மணன் போடல. ஓ, அந்த நுட்பமான வித்தியாசம் அங்க இருக்கு. ஓ, சரி சரி. விபீஷண பட்டாபிஷேகம் எப்படி? விபீஷண பட்டாபிஷேகம் அது அது இந்த படி சரி. பொன்மானொலி புனைந்து பொய்யிலான் தன் மான கழல் தாழும் வேளையில் தன் மார்பில் தழுவுற்று நாயகன் சொன்னான் முற்றிய சொல்லின் எல்லையான். பொன்மா மௌலி புனைந்து பொய்யிலான். பொய்மை இல்லாதவனாகிய சுக்ரீவன் பொன்மா மௌலி பொன்மயமான மகுடத்தை சூட்டிக் கொண்டு தன் மானக்கழல் தாழும் வேளையில் தன்னுடைய பெருமையை மிக்க திருவடிகளிலே வந்து விழுகின்ற வேளையிலே நன்மார்பில் தழுவுற்று நாயகன் நன்மார்பில் தழுவுற்று நாயகன் சொன்னான் முற்றிய சொல்லின் எல்லையான். சொற்களுக்கு எல்லையாகிய வேதங்களை உணர்ந்தவனாகிய ராமன். தன்மான பிழைத்தோட ஈண்டு நின்று ஏதி நீ நின் இயல்பு அமை இருக்க ஏதி வேண்டுவ மரபின் எண்ணி விதிமுறை ஏற்றி வீரன் பூண்ட பேர் அரசுக்கு ஏற்ற யாவையும் புரிந்து போரில் மாண்டவன் மைந்தனோடும் வாழ்தி நல் திருவின் வைகி. ஈண்டு நின்று ஏகி நீ நின் இயல்பமை இருக்க எய்தி வேண்டுவ மரபின் எண்ணி விதிமுறை இயற்றி வீர பூண்ட பேர் அரசுக்கு ஏற்ற யாவையும் புரிந்து போரில் மாண்டவன் மைந்தனோடும் வாழ்தி நல் திருவின் வைகி. ஆசீர்வாதம் செய்ய இங்கிருந்து ஈண்டு நின்று ஏகி இங்கிருந்து நீ போய் நின் இயல்பு அமை இருக்க எய்தி உனக்கு இயல்பாக உள்ள அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து வேண்டுவ மரபின் எண்ணி உங்களுடைய குல மரபின்படி செய்ய வேண்டியவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து விதிமுறை இயற்றி விதிப்படி எல்லாவற்றையும் செய்து பூண்ட பேர் அரசுக்கு ஏற்ற யாவையும் புரிந்து அரசுக்கு ஏற்ற ஒரு அரசனுக்கு உரித்தான செயல்கள் எல்லாவற்றையும் செய்து போரில் மாண்டவன் மைந்தனோடும் போர் இந்த போரிலே மாண்ட வாலியினுடைய அங்கதனோடும் நல் திருவின் வைகி சிறந்த செல்வ வாழ்க்கையுடன் வாழ்வாயாக. வாய்மை சால் அறிவின் வாய்த்த மந்திரம் மாந்தரோடு தீமை தீர் ஒழுக்கின் வந்த திறத்தொழில் மறவரோடும் தூய்மை சால் உணர்ச்சி பேணி துகள் அறு தொழிலை ஆகி சேமையோடு அனிமை இன்றி தேவரின் தெரிய நிற்றி. வாய்மைசால் அறிவின் வாய்த்த மந்திர மாந்தரோடு தீமை தீர் ஒழுக்கின் வந்த திறத்தொழில் மறவரோடு தூய்மைசால் புணர்ச்சி பேணி துகள் அறு தொழிலை ஆகி சேமையோடு அனிமையின்றி தேவரின் தெரிய நிற்றி. வாய்மை சால் அறிவின் வாய்த்த
மந்திர மாந்தர். மந்திர மாந்தர்னா மந்திரிகள். எப்பேற்பட்ட மந்திரிகள்னா வாய்மை சால் அறிவின் வாய்த்த, சத்தியத்தோடு கூடிய அறிவினால் சிறப்பு அமைந்த மந்திரிகளுடனும் தீமை தீ ஒழுக்கின் வந்த குற்றமற்ற நல்லொழுக்கத்துடன் கூடிய திறத்தொழில் மறவரோடு திறமையான வீரர்களோடு தூய்மை சால் புணர்ச்சி பேணி தூய்மை சால் குற்றமற்றதாக அமைந்த சேர்க்கையை விரும்பி செய்து புணர்ச்சி பேணி துகள் அரு தொழிலை ஆகி, துகள் அரு அப்படின்னா பிழையற்ற செயல்களை செய்து சேய்மையோடு அனிமையின்றி, எப்படி அது உனது அரசாட்சிக்கு உட்பட்ட அந்த மந்திரிமார்களிடத்திலே சேய்மையோடு அனிமையின்றி, ரொம்ப பக்கத்திலையும் போயிடக்கூடாது, ரொம்ப தூரத்துக்கும் போயிடக்கூடாது, அகலாது அணுகாது மற்றவங்களுக்கு அரசனுக்கும் அதே தான். மற்றவங்க எப்படி அரசன்கிட்ட இருக்கணுமோ அரசனும் அதே மாதிரி தான். மற்றவங்கள்ட்ட சேய்மையோடு அடிமையின்றி தேவரின் தெரிய விற்றி, அதாவது தேவர்களைப் போல கருதும்படி இருப்பாங்க. உங்களுடைய கவர்மெண்ட்ல புது மந்திரி சபை அமைக்கிறது கரெக்டா இந்த பாட்டு அது கோயில் இதுக்கு அடுத்த பாட்டு தான் இன்னும் பொருத்தமா இருக்கு. உகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு அனல் அங்கு என்று உண்ணும் மிகை உடைத்த உலகம், மிகை உடைத்து உலகம் நூலோர் வினயமும் வேண்டற் பாற்றை பகையுடை சிந்தையார்க்கும் பயன் உரு பண்பின் தீரா நகையுடை முகத்தை ஆகி இம்முறை நல்கு. புகையுடைத்து எண்ணின் உண்டு பொங்கு அனல் அங்கு என்று உண்ணும் மிகையுடைத்து உலகம் நூலோர் வினயமும் வேண்டற்பாற்றே பகையுடை சிந்தையார்க்கும் பயனுறு பண்பின் தீரா நகையுடை முகத்தை ஆகி இம்முறை நல்கு. இதுக்கு அடுத்து வர ஒரு 8-10 பாட்டு ராமன் வந்து ராஜ தர்மத்தை சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாட்டு, அபாரமான பாடல்கள் இல்லாமல் வசிஷ்டர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள்ல பாதி வார்த்தைகள் அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. இது எங்களுக்கு 10th-லயோ 11th-லயோ வந்து நான் படிக்கும்போது அந்த இயர்ல படிச்சவங்க எங்களுக்கு கம்பராமாயணத்தில் போர்ஷனா வந்து முன்னாடி இல்லை அப்புறம் ஒரு 20 வருஷம் 25 புகையுடைத்து எண்ணின் உண்டு பொங்கன, புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் புகையுமா என்று உண்ணும் மிகையுடைத்து உலகம். உலகம் எப்பவுமே இப்படி எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவோம். மிகையுடைத்து உலகம் சொல்ல அனுமான பிரமாணம் அப்படிங்கிற அப்படிதான் வந்து உலகம் பேசும். நூலோர் வினயமும் ஓகே